படத்தில் ப்ளஸ்ஸு எதுவுமே இல்லை, படம் குப்பை, என்னால் உட்கார முடியல. மைனஸ்னால் மொத்த படத்தையே போடுவாங்க, காமெடி மைனஸு, சாங்ஸ் மைனஸு, சிவாவோட ஆக்டிங் மைனஸ், அவரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப டல்லாக பண்ணிடுறாரு. அதான் சொல்கிறேன். ஸ்டோரி நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அதே தான் ஸ்டோரி. இவங்க வந்து இந்த பிளான் பண்ணி இவங்களுக்குள்ளேயே கத்திப்பாங்க, கருத்தல்லே ஒரு பிளான் போடுவாங்க, கருத்திட்டு அந்த அருமை பிரகாசம் உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு அவர் எப்படியோ தப்பிச்சு அந்த இவங்க போலீஸ் ரெண்டு அவங்களுக்குள்ளே சுட்டுப்பாங்க, அவங்களுக்குள்ளே சுட்டுன்னு இவர் வந்து அரசியல் வந்து சாதிக்கிறாரு. பார்ட் 1ல் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான் பார்ட் 2ல் காட்டிடுறாங்க. புதுசாக எதுவுமே கிடையாது. அரசியல் 2-3 இது காட்டுறேன்னு சொல்லிட்டு அரசியலோட கிரிஞ்சு பண்ணி வச்சுக்கிறானுங்க. சுத்தமாக சகிக்கலை. படமே நெகட்டிவ் தான். நீங்கள் நெகட்டிவ்னு கேட்டால் படத்தை ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் நம்ம சிவா சார் நடிச்சிருக்கக்கூடாது. நடிச்சிருக்கக்கூடாது. ப்ளஸ்னா மைனஸ்னா அவர் நடிச்சிருக்கணும். ஆனால் என்னன்னா ரெண்டுக்குமே வந்து பார்த்தா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஆனால் இதெல்லாம் அந்த அளவுக்கு தான் எங்களையும் குழப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து பார்ட் 1 நம்ம கம்பேர் பண்ணி தான் உள்ளே வந்தோம், ரெண்டு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சுத்தமாக எல்லாமே மிஸ் ஆன மாதிரியே இருக்குது. மியூசிக்கும் சரி, ஹீரோவே மிஸ்ஸிங்க. ஏன்னா ட்ரெயிலரில் வந்து விஜய் சேதுபதி சார் வர மாதிரி காட்டிப்பு, இதில் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் ஹீரோயினி மற்ற ஆர்டிஸ்ட் எதுவுமே அவர் கூட வராது. ராதாரவி சார் வராரு, அவர் நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொருத்தர் வராரு எம்எல்ஏ, அவர் நல்லா இருக்குது. கருணாகரன் காமெடி அவர் ஒரு சில இடத்துல ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில காமெடி ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில காமெடியில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. என்னடா இதெல்லாம் ஒரு காமெடியா, இதெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கிற மாட்ட மாதிரி தான் இருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு போர் அடிக்க வச்சிச்சு. விஜய் சேதுபதி சார் அந்த மாசு அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. அந்த பார்ட் 1க்கு அது வந்து ஆப்டாக இருந்தது. பார்ட் 2க்கு வந்து இது கூலாக காமெடி அந்த பாலிடிக்ஸை வந்து கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் நடக்கிறது அதுதான் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணாம். அதுக்கு வந்து சிவா வந்து ஆப்டாக இருந்தார் அந்த கேரக்டருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டீசென்ட் ட்ரை. நானே ப்ரோ இப்போ 2 படம் மிஸ்யூ படம் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, இது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை. நான் காமெடின்றதுனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து என்ன வேறு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அது வேறு ஆனால் பிடிச்சிருந்தது ப்ரோ. நான் காமெடிக்காக தான் வந்தேன். ஆனால் படம் வந்து வேறு விஷயமா பாலிடிக்ஸையும் காமெடியும் கலந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஒன் டைம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டென்ட் பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸில் ஃபண்டிங் இலவசம் அதெல்லாம் வருது இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண வேணாம் ப்ரோ. மியூசிக்லாம் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ரோ. ஒரு டீசென்ட் ரைட் தான் சொல்ல முடியும் ப்ரோ. அதான் அந்த பம்பரில் ஒருத்தர் வந்து நடிப்பார் தெரியுமா, இவருக்கு வெற்றிக்கு கூட அவர் வந்து சிவாக்கு இதுவாக நடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் பேர் தெரியல. அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சிவாக்கு நல்லா டஃப் கொடுக்குற மாதிரி நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க.